இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை எப்படியாவது தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா முழு மூச்சா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட பேசியிருந்தாங்க 12 மணி நேரம். அதோட அவுட்கம் சிறப்பா இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம போன பதிவுகளில் பார்த்துருப்போம். ஆனா அதோட அவுட்கம்ல சில முடிவுகள் எட்டப்பட்டிருக்கலாம். இப்ப அதை பத்தி கேட்கும்போது ரஷ்யா தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வெளியே பப்ளிக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லை, ஸோ அது கான்ஃபிடென்ஷியலா இருக்கும் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. அப்போ ஏதோ மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது போல எதிர்பார்க்கலாம். அமெரிக்காவோட ரஷ்ய தரப்பு வந்து ஒரு டிமாண்ட் வச்சிருப்பாங்களா இருக்கும். இப்போ அந்த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உக்ரைனை கூப்பிட்டு பேசுறாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதோட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. அதோட ரிசல்ட் எப்படி அப்படிங்கிறது இருக்கு. ஏன் இந்த ரஷ்யா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையோட முடிவுகள் இன்னுமே வெளியே வரல அப்படின்னா, முடிஞ்சு கூட வரல அப்படின்னா, உக்ரைன் அதை எப்படி அணுகுறாங்க, அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா, அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஹைலைட்டு. ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா தான் இந்த பேச்சுவார்த்தையில ஒரு சுமூகமான முடிவுகள் எட்டப்படும். இதுக்கு 3 பேரும் ஒன்னாவே உட்காந்து பேசிக்கலாம். இவங்க கிட்ட அவங்க பேசி, முதல்ல உக்ரைன்கிட்ட பேசி, அப்புறம் ரஷ்யாகிட்ட பேசி, திரும்பி இப்போ உக்ரைன்கிட்ட பேசுற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ இது போல சிக்கல்கள் பெருமளவில் இருக்கு இந்த பேச்சுவார்த்தையில வந்து. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு முழு முயற்சி அமெரிக்க தரப்புல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட அவுட்கம் இப்போதைக்கு வெளியே வராது, செயல்களில் தெரியும் அப்படிங்கிற போல சில அந்நிய கருத்துக்கள் இருக்கு. பார்ப்போம். சில பகுதிகள் வந்து வெளியேறணும், அதாவது ரஷ்யா கிட்டேயே நீங்க டிமாண்ட் வச்சுட்டு இருக்கிறீங்க, அதாவது எங்ககிட்டயே நீங்க இதை செய்யுங்க செய்யுங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக இந்த தடவை நீங்க செய்யுங்க அப்படிங்கிற திருப்பி ரஷ்யா கேட்டிருப்பாங்களா என்னமோ தெரியல. ஏன்னா போன தடவை அமெரிக்கா சீஸ்ஃபயர் கேட்டாங்க. சீஸ்ஃபயருக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலாம் தாக்குதல் பண்ண மாட்டோம்னு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கேரண்டி கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் தாக்கல. ஆனால் உக்ரைன் தாக்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்யாக்குள்ள. ஸோ அதுவே வந்து பெருமளவில் எடுபடலை. இதைத்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க திரும்ப திரும்ப. என்னதான் உக்ரைனோட அதிபர் வந்து தாக்க மாட்டோம்னு என்ன ப்ராமிஸ் கொடுத்தாலும் உக்ரைனோட ராணுவம் அதிபரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. உக்ரைன் என்னதான் முடிவுகள் எடுத்து பண்ணக்கூடாது, ரஷ்யாக்கிட்டேயே சரணடைஞ்சாலும் தாக்குதல்ங்கிறது உக்ரைன்லேருந்து ரஷ்யாக்குள்ள நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை வந்து கட்டுப்படுத்த முடியாது, அது போல ராணுவம் அங்கே இருக்கு அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அது வந்து இப்போ வெட்ட வெளிச்சமாயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையா உக்ரைன் வந்து என்ன, ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேசிக்கிட்டதில் உக்ரைன் ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா, இல்லை அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் வருதா என்ன ஏதுங்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நைட்டு பதிவுக்குள்ள ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா பார்ப்போம். அப்படின்னா நாளைக்கு காத்தால வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிசல்ட்ஸ் வந்துடும், பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேச்சுவார்த்தையில் மூமெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த மூமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லதுக்கு தான். அதாவது 2 நாடுகளும் பேசிக்கிறாங்க, அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசிக்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எஸ்கலேஷன் கம்மியாகும். அது ரொம்ப ரொம்ப தேவை அப்படிங்கிறது போல பீட்டர் சசார்ட் அவர்கள், ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டர், அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஏன்னா விக்டர் ஆர்பன் அவர்களை யூரோப்பியன் யூனியன் வந்து எகெயின்ஸ்டா நின்று அவங்கள முறைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க ஒரு சின்ன சின்ன நாடுகள் கூட்டணி இருக்கிறதுனால பெரும் அளவில் பவராக இருக்கக்கூடிய நாடுகளாக முறைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பீட்டர் சசார்ட் அவர்கள் தெளிவாக சொல்லிக்கிறார். அதாவது வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்குமான ஒரே உறவுங்கிறது இந்த ஒப்பெக்ல தான். ஏன்னா ஒப்பெக் மீட்டிங் நடந்தது, அதில் தான் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. இதுதான் லாஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்குப்பா, பார்த்துக்குங்க அப்படிங்கிறது போல ஒரு வார்னிங்கும் சொல்லியிருக்கிறார். இது எஸ்கலேஷன் ஆகக்கூடிய மென்டாலிட்டிலேயே இருந்துட்டு இருந்தீங்கன்னா முழுமையாக யூரோப்பியன் யூனியன் வெஸ்ட் கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு வந்துடும் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து வார்னிங் கொடுக்குற மாதிரி தெரியுது அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது. சரி, ஓகே. பேச்சுவார்த்தைகள் எப்பவும் போல நடந்துகிட்டு தான் இருக்கு, கொஞ்சம் பின்ன இருக்கு தான் செய்யுது. ஆனா தாக்குதல்கள்ன்றது வீரியமா இருக்கு இரு தரப்புலையும். ரஷ்யா திரும்பவும் 130க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், 140 அது போல சில பல கவுண்ட் மாறுது. ஏன்னா ஒரு டைமிங் அடிப்படையில் தானே. ஏன்னா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் பறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அலர்ட் வருது. இது எந்த கணக்கில் சேரும் அப்படிங்கிறது போல தெரியல. பட் ஆனால் அதிகாலை 25 அதிகாலை வரைக்கும் அனுப்பக்கூடிய ட்ரோன்கள் அப்படிங்கிறது ரஷ்ய தரப்புல இருந்து மொத்தம் 139 ட்ரோன்கள். இந்த 139 ட்ரோன்கள்ல 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை சப்ரஸ் பண்ணிட்டு அதெல்லாம் இலக்குகள் அடையவே இல்லை அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் அப்படிங்கிறது இந்த தடவை பால்டோவா பகுதியில் நடந்திருக்கு. இதனால மக்கள் வாழும் பகுதி, பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, பிஸ்னஸ் சென்டர், ஸோ இந்த ஏரியாவில் டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. இதனால சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்து வைக்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் ராணுவத்துக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. அதாவது இந்த ஏரியாலாம் நீங்க ரஷ்யா அட்டாக் பண்ணக்கூடிய ஏரியால பார்த்தாலே எல்லாமே கனெக்டிவிட்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒடசா, அடுத்தது ஜாப்ரோசியா, அப்புறம் கீவ், அதுக்கப்புறம் இப்போ பால்டோவா. இந்த லைனிங் நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே எல்லாமே சப்ளை லைன்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான செட்டில்மெண்ட்ஸ், மிக முக்கியமான டவுன். ஸோ இந்த டவுன்ஸ் எல்லாம் குறி வச்சு அடிக்கிறதுனால பெருமளவில் இழப்புகள் உக்ரைனுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஆனால் உக்ரைன் அதெல்லாம் சிவிலியன்ஸுங்கிறாங்க. என்ன ஏதோ போர்க்காலம் இருதரப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லியாச்சு, நீங்க தான் எது சரி எது தப்புங்கிற முடிவுகள் எடுத்துக்கணும். இப்போ ரஷ்யா மட்டும் உக்ரைனுக்குள்ள தாக்கல, அதே போல உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள தாக்கியிருக்காங்க. அது பெல்கிராட் பகுதியில் 170க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது களத்தில் எந்த அளவுக்கு இன்டென்ஸான பேட்டில்
பெல்கிராடு பகுதியில் நடந்துட்டு இருக்கு. சுமியில் வந்து ஊடுருவிட்டு இருக்கிறாங்க இல்லையா, 170க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் உக்ரைன் ரஷ்யாக்குள்ள நடத்தியிருக்கிறாங்க. இது போல விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பக்ரோஸ்க் பகுதி, இந்த பக்முட் பகுதி, ஆத்விகா பகுதி, அந்த ஏரியாலாம் சண்டை நடக்கும்போது நம்ம இது போல இன்டென்ஸான தாக்குதல்கள் பார்ப்போம். இப்போ உக்ரைனோட கான்சென்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இந்த சுமி பகுதியில் இருக்கு, தாக்குதல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இது போல தாக்குதல்கள் நடக்கிறதுனால ரஷ்யா சுமியில வந்து பின் பாயிண்ட் அக்யூரஸியில் பெலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணுறாங்க. இங்கே சிவிலியன்ஸ் இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்து வைக்கிறாங்க. எது எப்படியோ இது போல ரஷ்யாக்குள்ளேயும் பயங்கரமான தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது கூடவே பெல்கிராட் பகுதியில் மட்டுமே 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை சப்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதோட பெல்கிராடோட கவர்னர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது கூடவே கர்ஸ்க் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்புலேருந்து நாங்கள் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம், அதிக அளவில் ரஷ்யா வீரர்கள் கூடியிருந்தாங்க, நாங்கள் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது போல ஸ்ட்ரைக்குகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கூட ரஷ்யாவோட ஹெலிகாப்டர்ஸ்லாம் நிப்பாட்டி வச்சிருந்துக்கிறாங்க. ரிகானிசன் டேட்டாஸ் எப்போ அமெரிக்கா இன்டெல் ஷேரிங் பண்ணுறது தானே, ஸோ அதோட பண்ணிக்கிறாங்க. ஹிமார்ஸை பயன்படுத்தி ரஷ்யாவோட ஹெலிகாப்டர் நிப்பாட்டி வச்சிருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது போல ஹெலிகாப்டர்கள், அதாவது KA-52 ஃப்ளையிங் டேங்க், இது போல MI-8 ரக விமானங்கள். ஸோ இந்த விமானங்கள்ல ஏன் அங்கே நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு தான், கண்டிப்பாக அந்த இடத்துல ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்க போறாங்க, இல்லை டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது போல ஹெலிகாப்டர்கள் பறந்துட்டு இருக்கும்போது பெருமளவில் சேதங்களை உக்ரைனோட அஃபென்சிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திடுறாங்க. இந்த போல வீடியோ பதிவுகள்லாம் அந்த டைம்ல ரோபோத்தனியில் முன்னேறும் போது, ஆத்விகால கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது, ஆச்ரட்ரைனியால் அட்டாக் பண்ணும்போது இந்த ஏரியாக்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு ரஷ்யாவோட ஹெலிகாப்டர்கள் உதவியாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது போல விஷயங்களை காம்பேட் லைனுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வராங்க ரஷ்யன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தாக்குவாங்க அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கூடியது. இதுக்கு முன்னாடி ரஷ்யாக்குள்ளே தாக்காததுனால உக்ரைனுக்கு அது இழப்புகளாக இருந்துட்டு இருந்தது. இப்போ ரஷ்யா பகுதிகளுக்குள்ளேயும் தாக்குறாங்க அப்படிங்கிறதுனால பெருமளவில் அது போல தாக்குதல்களை முறியடிக்க முடியுது, அது போல தாக்குதல் செய்ய முடியாமல் முறியடிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. இப்போ டெமோடிவ்கா மட்டும் கிடையாது, இந்த பெல்கிராட் பகுதியில் பொம்போலிவ்கா, இந்த டெமோடிவ்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட்டு. ஸோ அதுக்குள்ளேயும் உக்ரைனோட வீரர்கள் உள்ள ஊடுருவதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ உள்ள என்ட்ராக போறாங்க, நியர்பை வந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ டெமோடிவ்காவோட 60% மேலே ரஷ்யாவோட பகுதி உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறதோட பல தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து ரஷ்யா பின்வாங்குறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ள உக்ரைனால ஊடுருவி வர முடியும். எனக்கு ஃபுல்லாகவே காட்டு பகுதிகளாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஊடுருவி வர முடியும். இது கர்ஸ்க் மாதிரி கிடையாது, இது இன்னுமே கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு பகுதி. விட்டுட்டாங்க அப்படின்னா ரஷ்யா திரும்பி ஒரு 6-7 மாதத்துக்கு ஒரு வருஷம் வரைக்கும் ஆகும், டைம் ஆகும் எல்லாம் மீட் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் சுமி பகுதியில் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க, பல பகுதிகளையும் முன்னேறிட்டு இருக்காங்க. நம்ம இது மேப் வீடியோவில் பார்க்கும்போது தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே, இதெல்லாம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடக்கக்கூடிய விஷயம். இப்போ அமெரிக்கா கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா அமெரிக்காவில் விட்டாக் அவர்கள் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. அதாவது இந்த 4 ஒப்லாஸ்ட்லாம் இருக்குல்ல, ரஷ்யா ரெஃபரண்டம் வச்சுருந்தாங்க, இந்த பகுதிகளெலாம் ரஷ்யாவே வச்சுக்கலாம், ரஷ்யாவோடதுன்னு கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட இருந்து வந்ததுனால உக்ரைனோட MP இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட இருந்து வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா, கெலாக் அவர்கள் நம்மளுக்கு என்வாயாக இருக்கிறாங்க, முதல்ல இந்த விட்டாக் அவர்களை இந்த டாக்லேருந்து தூக்கி விடுங்க, அவர் வேண்டாம் இதுக்கு மேலே அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து குரல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது உக்ரைனுக்கு தனி ஒரு நபர், ரஷ்யாவுக்கு தனி ஒரு நபர். இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் பேசுறதெல்லாம் கெலாக் அவர்கள் கேட்டுட்டு வந்து ஒரு முடிவுகள், ரஷ்யா கிட்ட பேசுறதுலாம் விட்டாக் அவர்கள் கேட்டு வந்து ஒரு முடிவுகள். ஸோ இவங்க 2 பேரும் உட்காந்து பேசி ஒரு தீர்வுகளை எடுத்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இவங்க கிட்ட ஆப்ரேட் பண்ணிக்குவாங்க. அதாவது யுத்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் பேசுறதுக்கு ஒரு சேனல் வேணும். ஸோ அப்படி சேனல் வைக்கிறதுல இருதரப்புக்கும் நம்ம ஆளுங்களே இருக்காங்க அப்படிங்கும்போது சுமூகமான ஒரு எஸ்கலேஷன் இல்லாமல் சுமூகமாக பிரச்சனையை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ எஸ்கலேஷனுங்கிறது இங்கே உறுதி தான், இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு தெரிய வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், பேச்சுவார்த்தையில் முடிச்சிட்டாங்கன்னா நல்லது தான், இல்லைன்னா எஸ்கலேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் இருதரப்புக்குமே நம்மளுக்கு சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு நபர்கள் இருக்காங்கன்னா சுமூகமாக கொண்டு போக முடியும், எஸ்கலேஷன் அதிகரிக்காது. ஸோ அதனால இது போல வேலைகள் நடக்குது அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தைகளில் இருதரப்புலையும் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய விட்டாக் அவர்கள் ரஷ்யாவுக்கு மட்டுமே அலோகேட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்ததான் அமெரிக்காவோட செனட்டான லின்சே கிரஹாம் அவர்கள், இவர் தரப்புலேருந்து அடிக்கடி வந்துட்டே இருக்குது தகவல்கள், ரொம்ப ஹைலைட் ஆகக்கூடிய ஒரு நபர். நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவோம்னா ரஷ்யன்ஸ் ஆர் டையிங் அப்படிங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா.
அது கூட த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமெரிக்கன் எவர் மேட் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தார். ரஷ்யன்ஸ் ஆர் டையிங் அப்படிங்கிற வேர்டு ஆட் ஆயிடுச்சுன்னு கடைசியில் சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் அது பெரும் சர்ச்சையை உருவாக்குச்சு. ஸோ அந்த சர்ச்சையில் சிக்கின ஒரு நபர் தான் இவர். இதுக்கப்புறம் இவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிறாரு. ஆனால் நம்ம ஹைலைட் பண்ணுறதை அவர் அப்படி தான் பண்ணுவோம். அதில் என்னென்னா, இப்போ இவர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ரஷ்யாவோட அசட்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணுங்க, அதை எடுத்து உக்ரைனுக்கு கொடுங்க, 300 பில்லியன் இருக்குல்ல கொடுங்க அப்படிங்கிறது போல். அதுதான் வந்து ப்ரெஷராக இருக்கும் ரஷ்யாவுக்கு அப்படிங்கிற சொல்கிறாரு. எங்க அதுக்கு பேர் திருட்டுங்க அப்படின்னு பெல்ஜியம் தரப்பு சொல்லிக்கிறாங்க. அது வந்து ஆக்ட் ஆஃப் வார்னு சொல்லிக்கிறாங்க. அமெரிக்கா அதை செய்கிறாங்க அப்படின்னா அது போர் அறிவிப்பு மாதிரி தான் இருக்குது. இவங்க போர் அறிவிப்பு ஒரு சைடு செஞ்சுட்டு பேச்சுவார்த்தைன்னு ஒரு சைடு போய் அப்ரோச் பண்ணாங்கன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. இது எப்படி இவர் ஏதோ தனி உலகத்தில் நின்று தனியாக பேசிட்டு இருக்கிறாரு, போய் தனியாக நின்று பேசுங்கப்பா அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு விட்டு வச்சுக்கிறாங்களா என்ன எதுங்க தெரியல. சரி ஓகே, இப்படியும் வந்து அமெரிக்காவில் பவரில் இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது போல பல வீடியோ பதிவுகள் பல செய்திகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெசிகா, அதாவது இவங்க யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைனுக்குள்ள செய்யக்கூடிய போர் குற்றங்கள்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெசிகா அவர்கள். இதுக்குன்னே அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க இவங்கள. அதுதான் நம்ம வெளியே வந்துட்டோம்ல, அந்த இன்வெஸ்டிகேஷன் கமிட்டிலேருந்துலாம் வெளியே வந்துட்டோம்ல, உங்களுக்கு எதுக்குமா அந்த பவர் வேண்டாம் விளைவிங்க அப்படிங்கிறதோட இவங்களை பதவி விட்டு தூக்குன அடுத்த 24 மணி நேரத்தில் இவங்க இறந்துட்டாங்க. திடீர்னு இறந்துருக்குறாங்க. யாரால எப்படி இறந்தாங்க, ஏன் இருந்தாங்க, என்ன காரணம்னு எந்த ஒரு விஷயமே தெரில. அமெரிக்காவோட ஒரு நபருக்கு, அதுவும் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒரு நபர் இறந்துருக்குறாங்களே, என்ன காரணம், ஏன் இப்படி அமெரிக்கா ஆகிட்டு இருக்கு அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்க் அவர்களோட ஷோரூம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கெல்லாம் வந்து குண்டுகள் வைக்கிறாங்களா, எக்ஸ்ப்ளோசிவ் வச்சுட்டு போயிடறாங்களாமா. நல்லபடியாக அதெல்லாம் எதுவும் வெடிக்காமல் கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறாங்க. வெடிச்சிருந்தது அப்படின்னா மிக பெரும் சிக்கலுக்குள்ளாக இருப்பாங்க. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க, அமெரிக்கர்களே கை காட்டிக்கிறாங்க. அது இதுதான் சிவில் வாரா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்ட் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. மெல்லமாக ஆரம்பிக்குது அமெரிக்காவில் அப்படிங்கிறதோட சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்காவோட தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குது. அதில் இதுவும் ஒரு ப்ரெஷர். ஸோ எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க, இந்த பிரச்சனை பெருசாக எல்லா நாடுகளுக்கும் சிக்கல், இன்க்ளூடிங் அமெரிக்கா அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில் எந்த மாதிரியான முடிவுகள் எடுத்து அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது போல் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்து போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.